ராகவும், ஆகாஷும் எப்படியாவது அந்த பையன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வீடியோ வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "இங்க பாரு, நீ எனக்கு 10,00,000 அமௌண்ட் குடுக்கணும். இல்லன்னா நான் இந்த வீடியோ வந்து வெளியிட்டுருவேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னா, நான் அந்த வீடியோ வந்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ வேணா பாரு" அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து அந்த வீடியோவ பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அழுதுட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய அம்மா, அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி வா நம்ம கடைக்கே போலான்ட்டு அங்க போனதுக்கப்புறம் ஆகாஷும் ராகவும் இருக்கிறாங்க. அந்த டைம்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ரொம்பவே பயந்துக்கிறாங்க. ராகவ் இருந்துகிட்டு, சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்களும் அந்த பையனை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அந்த பையனை கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழிதான் சார். அது உங்களால மட்டும்தான் முடியும். அவன் கேட்ட அந்த 10,00,000 கொண்டு போய் கொடுங்க. அதுவும் நீங்க சொல்ற இடத்துக்கு வர சொல்லுங்க. எங்க கிட்ட அவ்வளோ பணம் எங்க சார் நாங்க போறது அப்படின்னு சொன்ன உடனே ராகவ் இருந்துகிட்டு, நாங்க 10,00,000 கொடுக்குறோம். அதை கொண்டுட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பேக்ல எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. இதை வந்து ஆகாஷும் ராகவும் நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த பேக் மட்டும் காணாம போயிடுது. ராகவ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஆகாஷ் கிட்ட, டேய் அந்த பேக் வந்து காணோம்டா, இப்பதான் அந்த பேக் எடுத்திருப்பாங்க, இப்ப பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருக்கணும், நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. பின்னாடியே ராகவும் ஆகாஷும் ஓடி வர்றத அந்த பையன் பார்த்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். ராகவ் வந்து கண்டுபிடிப்பாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.